வெல்கம் டு தேன்வினி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமையல் தெரியுமாங்க? ஐஸ் கிரசமா ஐஸ்கிரீமை ரசத்துல மிக்ஸ் பண்ணி சூப்போட டெண்டரா பண்ணிருக்கேன். ரொம்ப சிம்பிளா ஒரு ரசம் தான் இன்னைக்கு நான் குக் பண்ண போறேன். ரசப்பொடிலாம் எதுவும் யூஸ் பண்ணாம மினிமலான இன்கிரீடியன்ட்ல வச்சு செஞ்சதுதான். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். அதுல கொஞ்சமா பூண்டு, பட்டை மிளகாய், பெப்பர், கொஞ்சமா இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து இடிச்ச மசாலாவை ஒரு தனி பவுல்ல போட்டு ஒரு முழு தக்காளியை எடுத்து இந்த மாதிரி கையிலே பிசைஞ்சுக்கோங்க. நான் நினைச்சா இந்த தக்காளியை பிளெண்டர்ல கூட அரைச்சிருக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். கையில ப்ரிப்பேர் பண்ணா இன்னும் ருசியா இருக்குங்க. அதுக்காகத்தான் சொன்னேன். அதுல கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடியும் அதுல சேர்த்துக்கோங்க. அப்புறம் கியூட்னு நினைச்சு நீங்களே இந்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிருங்க. ஒரு பாட்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடுகு தாளிப்பு, சோம்பு, வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்கிருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, அப்ப ஒண்ணு ரெடி பண்ணுமே, அட ஆமாங்க, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சமா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அவ்வளவுதான், சிம்பிளான ரசம் ரெடி. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வரண்டா சின்னசாமி. சரிடா.